ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் காரக்குழம்போ வத்த குழம்போ கிடையாது. இதில் சேர்த்துருக்கிற ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் பற்றி ஒரு சின்ன க்ளூ கொடுக்கணுன்னா பார்த்திங்கன்னா, எதுவுமே எளிதாகவோ மலிவாகவோ கிடச்சிதுன்னா அதோட வேல்யூ வந்து புரியாது, வேல்யூ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்து செய்கிற இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆமாங்க, நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது நல்ல சூப்பர் டேஸ்டான கருவேப்பிலை குழம்பு தான். இந்த குழம்புக்காக பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் இது குழம்பு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 4-5 பல் பூண்டு சேர்த்து அதோடு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்ப நேரம் வந்து நல்லா கிறிஸ்பாக ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதை நம்ம தண்ணி சேர்த்து தான் அரைக்க போகிறோம். ஸோ ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கேங்க. இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன், கடுகு, வெந்தயம், அடுத்து பார்த்திங்கன்னா சீரகம் கொஞ்சம் சேர்க்குறேன். அடுத்து மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு துவரம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்க்குறேன். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்ல ஒரு 20-25 வெங்காயம் அளவுக்கு சேர்க்குறேன். நல்ல ஒரு பெரிய பூண்டு, முழு பூண்டை உரித்து அதையும் சேர்த்துருக்கிறேன். பூண்டும் வெங்காயமும் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. இது எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நல்லா ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாங்க. இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு 3ம் நல்லா குழைவாக வெந்து வரட்டும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. அடுத்து காஷ்மீரி ரெட் சில்லி, இது வந்து கொஞ்சம் கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் தனியா பவுடரும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ இது நல்லா இந்த எண்ணெயில் வதங்கி வரட்டும். அடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலையை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சு கொதிக்க விடலாம். இந்த குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்து வரட்டுங்க. அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான புளி பார்த்திங்கன்னா நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடலாம். இந்த குழம்போட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வைக்கலாங்க. இப்போ நல்லா குழம்பு பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்துடுச்சு. இதில் நம்ம போட்டிருக்கிற இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகியிருக்கு. அதே மாதிரி நம்ம போட்ட இந்த கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்பை இறக்கிடலாங்க. ஏன்னா இன்னும் ஆறுச்சுன்னா குழம்பு இன்னும் திக்காகும். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் மட்டும் சேர்க்குறேன். இப்போ நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு ரெடியாக இருக்குங்க. இந்த குழம்போட மெடிசன் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ஏர்ஃபால் ப்ராப்ளத்துக்கெலாம் வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் இது. அதே மாதிரி டயபெட்டிக் இருக்கிறவங்களும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க. ஸோ கருவேப்பிலை கிடச்சிதுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.